நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம ஜென்ரல் சயின்ஸ் ஃபிசிக்ஸ் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். ஸோ ஜென்ரல் சயின்ஸ் ஃபிசிக்ஸில் இது வரைக்கும் பேரண்டத்தின் இயல்பு, பொது அறிவியல் விதிகள் கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறோம். ஸோ இப்போ அடுத்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இயக்கவியல் பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ இயக்கவியலில் என்ன டாபிக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 9th சயின்ஸில் பாய்மங்கள் அப்படிங்கிற ஸ்கூல் புக்கில் உள்ள ஒன் வேர்ட்ஸ் வந்து நம்ம சிலபஸில் உள்ள ஒன் வேர்ட்ஸ் வந்து நம்ம என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம், பார்த்துக்கிட்டு இருக்கோம். 9th சயின்ஸ் பாய்மங்கள். ஓகே, இது வரைக்கும் நம்ம என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா திடப்பொருள் ஏற்படுத்தும் அழுத்தம், அதாவது என்ன டாபிக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அழுத்தம் மற்றும் உந்து விசை அப்படின்னு திடப்பொருளில் ஏற்படுத்தக்கூடிய அழுத்தம் பார்த்துருக்குறோம். இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா திரவங்கள் ஏற்படுத்தும் அழுத்தம். திரவங்கள் அப்படின்னா லிக்விட்ஸ் அப்படிங்கிறது ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. ஸோ அப்போ லிக்விட்ஸ் அழுத்தம் எதெல்லாம் சார்ந்து இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆழம். ஜஸ்ட் ஒன் வேர்ட் பாயிண்ட் ஆஃப் வியூவில் முதல்ல அதை நோட் பண்ணிக்கோங்க. ஆழம், அதுக்கப்புறம் அந்த திரவத்தினுடைய அடர்த்தி அப்படின்னா டென்சிட்டி அப்படின்னு அர்த்தம். இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்காக இங்கிலீஷில் நான் என்ன சொல்கிறேன், இதை கன்வே பண்ணுறேன். அடர்த்தி அப்படின்னா டென்சிட்டி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா புவியீர்ப்பு முடுக்கம். ஸோ புவியீர்ப்பு முடுக்கம் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா ஆக்சிலரேஷன் டியூ டு கிராவிட்டி. ஸோ இந்த மூணையும் சார்ந்தது தான் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா திரவங்கள் ஏற்படுத்தும் அழுத்தம். அப்போ இந்த மூணையும் எப்படி சார்ந்து இருக்குது அப்படிங்கிறத சின்ன எக்ஸாம்பிள் மூலமாக சொன்னோம்னா உங்களுக்கு என்ன செய்ய முடியும், ஈஸியாக வந்து புரிஞ்சிக்க முடியும். இப்போது எல்லாருக்குமே தெரியும் சின்ன வயசு சயின்ஸ் கிளாஸ் எக்ஸ்பிரிமெண்ட்டு. இப்போ சயின்ஸ் எக்ஸிபிஷனுக்கு யாரெல்லாம் தயாராக இருக்கீங்க அப்படின்னு சொல்லி எல்லாருமே ஸ்கூல்லேருந்து கேட்பாங்க. அப்போ எல்லாருமே வந்து என்ன செஞ்சிடும் அப்படின்னா சயின்ஸ் எக்ஸிபிஷன் நான் ரெடி அப்படின்னு சொல்லுவேன். ஏன்னா அப்போ தான் வெளியில் எங்கேயாவது கூப்பிட்டு போவாங்க, அங்கே போய் நம்ம என்ன செய்ய முடியும், எக்ஸ்பெரிமெண்ட் செய்ய முடியும் அப்படின்ட்டு. பட் நமக்கு சயின்ஸை பற்றி எதுவுமே தெரியாது. பட் இருந்தாலும் நம்ம என்ன செய்வோம் அப்படின்னா நிறைய எக்ஸ்பெரிமெண்ட் செஞ்சுக்கிட்டே இருப்போம். இப்போ நானாக ஸ்கூலில் படிக்கும்போது எந்த எக்ஸ்பெரிமெண்ட் செய்வேன் அப்படின்னா ஏதோ செய்யணும் கடமைக்காக ஏதோ ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் செஞ்சிடும். அது என்ன எக்ஸ்பெரிமெண்ட் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு வாட்டர் கேன் எடுத்துக்கிடுவேன். வாட்டர் கேனில் இந்த மாதிரி 3 ஓட்டை போட்டுருவேன். இந்த மாதிரி 3 ஓட்டை போட்டு இல்லை ஃபுல்லாக என்ன செஞ்சிடும், தண்ணி நிரப்பிடுவேன். நிரப்பும்போது என்னாகும் அப்படின்னா அந்த கடைசி ஓட்டையில் உள்ள தண்ணி வந்து அதிகமாக விழுகும். அப்புறம் 2வது ஓட்டையில் உள்ள தண்ணி இந்த மாதிரி கம்மியாக விழுகும். மொதல் ஓட்டையில் உள்ள தண்ணி இந்த மாதிரி அதை விடையும் கொஞ்சம் கம்மியான தூரத்தில் விழுகும். அப்போ இந்த இதுதான் சயின்ஸ் எக்ஸ்பெரிமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சி ஸ்கூலில் பீரியட் ஓப்பி அடிக்கிறதுக்காக எக்ஸ்பெரிமெண்ட் செய்யணும் அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி நம்ம நிறைய பேர் இதே மாதிரி தான் செஞ்சுருப்போம் ஸ்கூல்களில். என்ன அப்போ ஸ்கூல்களில் இதை பற்றி படிச்சுட்டோம். ஆனால் இப்போ டிஎன்பிசியில் ஒன் வேர்ட் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இதை வந்து நம்ம செஞ்சோம் கேர்லெஸில் விட்டுரும். ஸோ முதல்ல என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா திரவத்தின் அழுத்தத்தை நிர்ணயிக்கும் காரங்கள் ஆழம். அப்போ இந்த மாதிரி ஒரு கண்டெய்னர் இருக்குது, ஜஸ்ட் இந்த மாதிரி ஒரு கண்டெய்னர் இருக்குது. இதில் வந்து என்ன செஞ்சுருக்கு அப்படின்னா லிக்விட்ஸ் இருக்குது அப்படின்னு ஜஸ்ட்டு கற்பனை பிடிக்கிங்க. லிக்விட்ஸ் இருக்குது. அப்போ திரவ பொருளில் பார்த்தீங்கன்னா அழுத்தம் வந்து எல்லா இடங்களையும் சமமாக இருக்காது. அழுத்தம் வந்து திரவம் பொருள் வாயு பொருட்கள்லையும் பார்த்தீங்கன்னா சமமாக இருக்காது. என்ன அப்படின்னா சரியா, இதில் இருந்து கீழே வர அழுத்தம் வந்து என்ன ஆகும் அப்படின்னா அதிகரிக்கும். இதுதான் முக்கியமான பாயிண்ட். திரவங்களில் உயரத்தை பொறுத்து அழுத்தம் வந்து என்ன ஆகும் அப்படின்னா மாறுபடும். திரவங்களில் உயரத்தை பொறுத்து அழுத்தம் மாறப்படும். அதுதான் வந்து ஆழம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு சிறந்த எக்ஸாம்பிள் இந்த எக்ஸ்பெரிமெண்ட் தான். இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னு வைங்களேன், இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தண்ணி வந்து என்னாகும் கம்மியாக விழுவும். இது காரணம் என்ன அப்படின்னா அழுத்தம் கொஞ்சம் கம்மியாக இருக்குன்னு அர்த்தம். அதுக்கப்புறம் அப்படியே கொஞ்சம் கீழே இறங்குறோம், ஆழம் என்ன செய்யுது, அதிகரிக்குது. ஸோ இப்போ ஆழம் அதிகரிக்கும் போது இந்த ஓட்டையிலேருந்து தண்ணி விழுகிறது பார்த்தீங்கன்னா என்ன ஆகுது அப்படின்னா மொதல் ஓட்டையிலேருந்து விழுறதோட கூட கொஞ்சம் அதிகமாக விழுது. அப்போ என்ன ஆகுது அப்படின்னா அழுத்தம் வந்து இன்னும் கொஞ்சம் அதிகரிக்குது. அதுக்கப்புறம் என்ன சார் அப்படியே கீழே இறங்கி வரோம், கடைசி வரைக்கும் வந்துடும். கடைசி கிட்ட வரும்போது பார்த்தீங்கன்னா தண்ணி வந்து இன்னும் கொஞ்சம் வேகமாக போய் விழுது. இதுக்கு காரணம் அப்படின்னா அழுத்தம் வந்து இன்னும் அதிகமாக இருக்குன்னு அர்த்தம். அப்போ நம்ம இதிலேருந்து நாம் ஜஸ்ட்டு என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா ஆழம் அதிகரிக்க அழுத்தம் அதிகரிக்கும். அதுதான் ஒன் வேர்டு முதல்ல போட்டுக்கோங்க. இந்த இடத்துல ஆழம் அப்படின்னு போட்டுக்கிற இடத்துல ஆழம் அதிகரிக்க அழுத்தம் அதிகரிக்கும். ஜஸ்ட் ஒன் வேர்டு. அடுத்து 2வது திரவத்தின் அடர்த்தி. அப்போ திரவத்தின் அடர்த்தியை பொறுத்து அழுத்தம் வந்து மாறுபடும். இதை எப்படி சொல்கிறது அப்படின்னா அதே மாதிரி ஒரு சின்ன எக்ஸாம்பிள் தான். ஒரு 2 கண்டெய்னர் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஒரு இதில் என்ன செஞ்சுக்கிறேன் அப்படின்னா ஆயில் வச்சுக்கிறேன். ஒரு இதில் ஆயில், இன்னொரு இதில் வாட்டர், நீர் அப்படின்னு செஞ்சுக்கிறேன் வச்சுக்கிறேன். இப்போ 2 இடத்துலையும் சேம் இடத்துல ஓட்ட போடுறேன். 2 இடத்துலையும் சேம் இடத்துல ஓட்ட போடுறேன். அப்போ இந்த ஆயில் உழுகிற டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா இவ்வளோ தான் விழுகும். ஆனால் தண்ணி பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் அதிக தூரத்தில் போய் விழுகும். ஸோ அப்போ இது காரணம் என்ன அப்படின்னா திரவத்தினுடைய அடர்த்தி, அதாவது டென்சிட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய இது திரவத்தோட அடர்த்தி அதிகரிச்சுது அப்படின்னு சொன்னோம்னா அழுத்தம் வந்து அதிகரிக்கும். 2வது பாயிண்ட் என்ன நோட் பண்ணுங்க அப்படின்னா
திரவத்தின் அடர்த்தி அதிகரிக்கும் பொழுது அழுத்தம் அதிகரிக்கும். இதான் ரெண்டாவது பாயிண்ட். அழுத்தம் அப்படின்னா இங்கிலீஷில் ப்ரெஷர். என்ன உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும், ஆயில் வந்து வாட்டரினோட நீரை விட அடர்த்தி வந்து என்னது கம்மி. அதனால தான் ஆயில் வந்து என்னது அப்படின்னா தண்ணியில் மிதக்குது. எப்போவுமே அடர்த்தி அதிகமான பொருள் அடியில் வந்துடும், அடர்த்தி குறைவான பொருள் மேலே மிதக்கும். இப்போது இதே இது ஒரு நீரில் வந்து ஒரு ஆணியை தூக்கி போட்டிங்கன்னு வைங்களேன், ஆணி வந்து இரும்பு, இரும்பினுடைய அடர்த்தி நீரை விட அதிகம். அதனால் இரும்பு என்ன ஆகும் அப்படின்னா அடியில் போயிடும். அதே மாதிரி ஒரு மரக்கட்டை பார்த்திங்கன்னா நீரினுடைய அடர்த்தி வந்து கம்மி, அதனால் மரக்கட்டை வந்து மிதக்குது. ஸோ இந்த கான்செப்ட்லாம் உங்களுக்கு தெரியும். அப்போ ஆயில் நீர் இந்த ரெண்டில் எது அடர்த்தி கம்மி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயில் தான் கம்மி. ஸோ அப்போ அடர்த்தி கம்மியான பொருளுக்கு அழுத்தம் எப்படி இருக்குது பார்த்தீங்கன்னா கம்மியாக இருக்குது. அடர்த்தி அதிகமான பொருளுக்கு அழுத்தம் எப்படி இருக்குது பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்குது. ஸோ ரெண்டாவது பாயிண்ட் வந்து திரவத்தின் அடர்த்தி அதிகரித்தால் அழுத்தம் வந்து அதிகரிக்கும். மூணாவது என்னது அப்படின்னா புவியீர்ப்பு முடுக்கம். ஸோ மூணாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா புவியீர்ப்பு முடுக்கம். புவியீர்ப்பு முடுக்கம் உங்களால் ஈஸியாக வந்து நான் செஞ்சு ரொம்ப ஈஸியாக நிர்ணயம் வைக்க முடியும். இப்போ உதாரணத்துக்கு ஒரே ஒரு கண்டெய்னர் இருக்குது, இதில் வந்து என்ன செஞ்சுருக்கோம், வாட்டர் வச்சுருக்கிறோம், இல்லை ஒரு ஓட்டை போட்டிருக்கோம், இந்த மாதிரி தண்ணி விழுகும். இது வந்து பூமியில், இப்போ பூமியில் என்ன செஞ்சுருக்கோம், இந்த மாதிரி நடந்துட்டு. இப்போ இதே வாட்டரை எடுத்துகிட்டு இதே கண்டெய்னர் எடுத்துகிட்டு நம்ம என்ன செய்யறோம், நிலாவுக்கு போகிறோம்னு வைங்களேன். நிலாவில் பார்த்தீங்கன்னா அந்த புவியீர்ப்பு முடுக்கம், அதாவது ஈர்ப்பு விசைன்னு சொல்லக்கூடியது வந்து பூமியை விட 1/6 தான் இருக்கும். கிட்டத்தட்ட 1/6 தான் இருக்கும். இப்போ பூமியில் 60 இருந்துச்சு அப்படின்னா நிலாவில் எவ்வளோ இருக்கும் பார்த்தீங்கன்னா 10 தான் இருக்கும். 10 நியூட்டன் ஈர்ப்பு விசை தான் இருக்கும். ஸோ அந்தளவுக்கு நிலாவில் வந்து என்ன இருக்கும் அப்படின்னா ஈர்ப்பு விசை வந்து கம்மியாக இருக்கும். இப்போ அதே கண்டெய்னரை நான் என்ன செய்கிறேன், நிலாவுக்கு கொண்டு போகிறேன். நிலாவுக்கு கொண்டு போய் அதே மாதிரி தண்ணி வச்சுட்டு இந்த ஓட்டை போட்டோம் அப்படின்னா இங்கே பூமியில் எவ்வளோ தூரம் உழுதோ அதை விட கம்மியாக உழுகும். ஸோ அப்போ மூணாவது நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா திரவத்துக்கு பார்த்தீங்கன்னா புவியீர்ப்பு முடுக்கம் அதிகமாக இருந்தால் அழுத்தம் அதிகரிக்கும். அவ்வளோதான். ஜஸ்ட்டு திரவ அழுத்தத்தில் நிர்ணயிக்கும் காரணிகள். ஸ்கூல் புக்கில் பார்த்தீங்கன்னா கண்டென்ட் அவ்வளோ கண்டென்ட் கொடுத்துருக்காங்க, வல்லான்ட்டு அவ்வளோலாம் படிக்கக்கூடாது. ஜஸ்ட் இந்த 3 தான். ஆழம் அதிகரிச்சிச்சுன்னா அழுத்தம் அதிகரிக்கும், திரவத்தின் அடர்த்தி அதிகரிச்சிச்சுன்னா அழுத்தம் அதிகரிக்கும், புவியீர்ப்பு முடுக்கம் அதிகரித்தால் அழுத்தம் அதிகரிக்கும். இப்படியும் ஞாபகம் வச்சுக்கிடலாம். அதிகரித்தால் அழுத்தம் அதிகரிக்கும், அவ்வளோதான். அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த 3 இதுவும் இப்போ உங்களுக்கு கன்ஃபியூஸ் வரும். ஆழம் அதிகரித்தால் அழுத்தம் குறையுமா அதிகமாகுமா அப்படின்ட்டு. அதிகரித்தால் அழுத்தமும் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லி சிம்பிளாக ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு முக்கியமான பாயிண்ட் ஒன்று கொடுத்துருக்குறாங்க. ஒரு குறிப்பிட்ட ஆழத்தில் திரவத்தின் அழுத்தமானது அந்த திரவத்தினை கொண்டுள்ள கொள்கலனின் வடிவத்தினையோ அல்லது அதில் உள்ள திரவத்தின் அளவையே பொறுத்ததல்ல, அது ஆழத்தை மட்டுமே பொறுத்தது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆழத்தை மட்டுமே பொறுத்தது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்போ இதை வந்து நிறைய பேர்த்துக்கு இதை வந்து புரிய தெரியாது. எப்படின்னு சின்ன டயக்ராம் மூலமாக நான் வந்து என்ன செய்கிறேன், விளக்குறேன். இப்படி ஒரு கண்டெய்னர் இருக்குது, இப்படி என்னது ஒரு கண்டெய்னர் இருக்குது. அடுத்த கண்டெய்னர் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இப்படி வளைஞ்சிருக்கு, 2 கண்டெய்னர். 3வது கண்டெய்னர் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி முக்கோண ஷேப்பில் இப்படி இருக்குது. இப்படி ஒரு 3 கண்டெய்னர் இருக்குது. இந்த 3 கண்டெய்னரும் பார்த்தீங்கன்னா கொள்கலன் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா வால்யூம்னு அர்த்தம். கொள்கலன் அப்படின்னா வால்யூம்னு அர்த்தம் இங்கிலீஷில். வடிவம்னா உங்களுக்கு தெரியும், ஷேப். அப்போ இந்த 3 கண்டெய்னரும் ஷேப்பு எப்படி இருக்கு பார்த்தீங்கன்னா சேமாக இருக்கான்னு பார்த்தீங்கன்னா சேமா இல்லை. இது வந்து எப்படி இருக்குன்னா ஒரு கன செவ்வகம் மாதிரி இருக்குது, அதாவது கியூபாய்டு மாதிரி இருக்குது. இது கொஞ்சம் வளைஞ்சு ஏதோ ஒரு பூசெடி மாதிரி இருக்குது. இது முக்கோண ஷேப்பில் இருக்குது, ட்ரையாங்கிள் ஷேப்பில் என்ன செய்ய இருக்குது. அப்போ இந்த 3 கண்டெய்னரும் ஷேப் வந்து எப்படி கிடையாது அப்படின்னா சேம் இல்லை. 3 கண்டெய்னரும் ஷேப்பு சேம் இல்லை. அப்புறம் பார்த்தீங்கன்னா வால்யூம் அப்படின்னா உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் கொள்கலன். அப்போ இந்த கண்டெய்னரில் வந்து இந்த கண்டெய்னர் என்ன செய்கிறேன், ஃபுல்லாக நிரப்புறேன். இவ்வளோத்துக்கு இருக்குது. இந்த கண்டெய்னர் ஃபுல்லாக என்ன செய்கிறேன், தண்ணியை ஃபுல்லாக நிரப்பிடுறேன். தண்ணியை ஃபுல்லாக என்ன செஞ்சுட்டேன், நிரப்பிட்டேன். ஆமாம், இங்கேயும் தண்ணியை ஃபுல்லாக என்ன செஞ்சுட்டேன், நிரப்பிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கண்டெய்னரில் வால்யூமுக்கும் இது மொதல் கண்டெய்னர் உள்ள வால்யூமுக்கும் 2வது கண்டெய்னர் உள்ள வால்யூம் சேமாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேமாக இருக்காது. ஏன்னா இதனுடைய வால்யூம் வந்து அதிகம், மொதல் கண்டெய்னரோட வால்யூம் அதிகம், 2வது கண்டெய்னருக்கு வால்யூம் வந்து கம்மி. ஸோ இப்படி இருக்குது. என்ன ஷேப்பும் வேறு, அப்புறம் அதில் உள்ள வாட்டர்னுடைய வால்யூமும் வேறு, அதாவது கொள்கலனும் என்ன செய்யுது வேறு, திரவத்தினுடைய அளவைய என்ன செஞ்சதுல பொறுத்தது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ரைட், ஓகே. இப்போ என்ன செய்யறோம் அப்படின்னா
ஓகே நண்பர்களே, இந்த மாதிரி 3 வேறு வேறு ஷேப் கண்டெய்னர் எடுத்துருக்கிறேன். 3 கண்டெய்னர் ஃபில் பண்ணிட்டேன். அப்போ அதனுடைய வால்யூமும் என்னதில் தண்ணி, அதில் இருக்கக்கூடிய தண்ணி அதனுடைய அதாவது என்ன சொல்லுவாங்க, அந்த கண்டெய்னருடைய கன அளவு கொள்கலனோட அளவும் சேம் கிடையாது. அதுக்கப்புறம் உள்ளே என்ன செஞ்சுட்டேன், வாட்டர் நிரப்பிட்டேன். அதனுடைய அளவும் சேம் கிடையாது. 3 கண்டெய்னரில் வெவ்வேறான வாட்டர் இருக்குது. ஓகேவா, ரைட். இப்போ என்ன செய்கிறேன், இங்கே ஒரு ஓட்டை போடுறேன். அதுக்கு நேர்க்காக இங்கே ஒரு ஓட்டை போடுறேன். அதே மாதிரி இங்கே ஒரு ஓட்டை போடுறேன். இப்போ ஓட்டை போடும்போது தண்ணி இதுலேருந்து நமக்கு வெளியாகும். இப்போ இதுலேருந்து வெளியாகிற டிஸ்டன்ஸு, அப்புறம் இதுலேருந்து வெளியாகிற டிஸ்டன்ஸு, இதுலேருந்து வெளியாகிற டிஸ்டன்ஸ் 3மே சேமாக இருக்கும். இப்போ அதே மாதிரி கொஞ்சம் மேலே ஓட்டை போடுறேன். இதே மாதிரி இங்கேயும் என்ன செய்யறது, கொஞ்சம் மேலே ஓட்டை போடுறேன். இப்போ இதுலேருந்து தண்ணி வருது. இதுலேருந்து வரக்கூடிய டிஸ்டன்ஸு, இதுலேருந்து வரக்கூடிய டிஸ்டன்ஸு, இதுலேருந்து வரக்கூடிய டிஸ்டன்ஸ், இந்த 3 கண்டெய்னரும் உள்ளக்கூடிய டிஸ்டன்ஸ் சேமாக இருக்கும். இதுதான் திரவத்தினுடைய ஸ்பெஷல். அப்போ அந்த லைனை தான் கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னா, ஜஸ்ட் இந்த இதை மட்டும் நீங்கள் ஜஸ்ட் ரீட் பண்ணுங்கள், உங்களுக்கு ஈஸியாக இந்த எக்ஸாம்பிளுக்கு அப்புறம் உங்களுக்கு ஈஸியாக புரியும். ஒரு குறிப்பிட்ட ஆழத்துனா ஏதாவது ஒரு ஆழத்தில் சேம் 3 கண்டெய்னருக்கும் ஹைட்டு சேமாக இருக்குன்னு வச்சுக்கோங்க. இது ஆழம். இந்த ஆழம் சேமாக இருக்கிறதா ஞாபகம் வச்சுக்கோங்க. இதான் ஆழம். இந்த நான் நோட் பண்ணுற பாயிண்ட் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அப்போ இதான் குறிப்பிட்ட ஆழம். 3 கண்டெய்னரும் சேம் அளவில் டிஸ்டன்ஸ் இருக்கிற புள்ளியை ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ ஒரு குறிப்பிட்ட ஆழத்தில் ஒரு திரவத்தின் அழுத்தமானது அந்த திரவத்தினை கொண்டுள்ள கொள்கலனின் வடிவத்தையோ, அப்போ அந்த திரவத்தை கொண்டுள்ள கொள்கலத்தின் வடிவத்தையோ அல்லது அதில் உள்ள திரவத்தின் அளவையோ, திரவத்தின் அளவு பார்த்தீங்கன்னா 3 இடங்கள்லையும் வேற வேற மாதிரி அளவு இருக்கும், பொறுத்தது அல்ல, அது ஆழத்தை மட்டுமே பொறுத்தது அப்படின்றாங்க. ஓகேவா, இதான் கான்செப்ட். அப்போ ஆழம் 3 கண்டெய்னருக்கும் ஆழம் சேமாக இருந்துச்சுன்னா அழுத்தம் சேமாக இருக்கும், ஆழம் மாறுச்சுன்னா அழுத்தம் மாறும். இது ஒன்று தான் கான்செப்ட். அப்போ ஒரு திரவத்தில் அழுத்தம் எதனை சார்ந்ததல்லன்னு பார்த்தீங்கன்னா, அந்த திரவத்தினுடைய கொள்கலனை சார்ந்ததல்ல, அதாவது வால்யூமை சார்ந்ததல்ல. அப்புறம் அந்த திரவத்தினுடைய வடிவத்தை சார்ந்ததல்ல. என்ன, திரவத்தினுடைய வடிவத்தை சார்ந்ததல்ல. அப்புறம் அந்த திரவத்தில் உள்ள நீரின் அளவை சார்ந்தது அல்ல. அப்போ இதுல இருந்து என்ன கேட்க வாய்ப்பு இருக்குன்னா, கூற்று காரணம் கட்டாயம் கேட்க வாய்ப்பு இருக்கு. ப்ரெஷர்லேருந்து கொஸ்டின் கேட்குறாங்க அப்படின்னா கட்டாயம் இதுலேருந்து கேட்க வாய்ப்பு இருக்குது. கன்ஃபியூஸ் பண்ணாமல் என்ன செஞ்சிருங்க, எழுதிருங்க. ஸோ டோன்ட் கன்ஃபியூஸ். உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ எதெல்லாம் சார்ந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, ஆழத்தை சார்ந்தது, அடர்த்தியை சார்ந்தது, புவியீர்ப்பு முடுக்கத்தை சார்ந்தது. எதெல்லாம் சார்ந்தது இல்லைன்னு பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் நம்ம அந்த கண்டெய்னர் எக்ஸாம்பிள் கொண்டு வந்துருங்க. எது சார்ந்ததல்ல, கொள்கலின் வடிவம், அதாவது கண்டெய்னருடைய ஷேப்பை சார்ந்ததல்ல. அப்புறம் திரவத்தின் அளவையும் சார்ந்ததல்ல. அதுக்கப்புறம் என்ன அர்த்தம், திரவம் கொண்டுள்ள ஓகே 2 ஒன்று தான், சார்ந்ததல்ல. எதை மட்டும்தான் சார்ந்தது, அழுத்தத்தை மட்டுமே சார்ந்தது. இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா, மறந்துடக்கூடாது. இதுலேருந்து கொஸ்டின் கேட்கும்போது உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா தெளிவாக புரியும். ஸோ நம்ம 9th சயின்ஸ் டெஸ்ட் வைப்போம். அப்போ கட்டாயம் இதுலேருந்து ஒரு கொஸ்டின் கட்டாயம் இருக்கும், கூற்றுக்காரன கொஸ்டின்ஸ் இருக்கும். ஸோ இந்த வீடியோ பார்க்கும்போதே தரவு பண்ணிடுங்க. அந்த கொஸ்டின்ஸ் நீங்கள் தப்பே விடக்கூடாது. இதான் என்னுடைய முதல் சஜஷன். தயவுசெய்து தப்பு விடாதீங்க. அந்த டெஸ்ட் எழுதும்போது இந்த கொஸ்டின் உங்களுக்கு வந்துச்சு அப்படின்னா கட்டாயம் வரும். இப்போவே சொல்கிறேன், தப்பு விட்டுறாதீங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின் இது. ஓகே நண்பர்களே, அடுத்த வீடியோவில் வளிமண்டலத்தினுடைய அழுத்தம் பார்ப்போம். சில பாய்மங்கள்லேயே சில டாபிக்ஸ் இருக்குது, அதுக்கெல்லாம் பார்த்து இந்த 9th சயின்ஸ் பாய்மங்கள் டாப்பிக்கை நம்ம என்ன செஞ்சிடலாம், கம்ப்ளீட் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் 10th சயின்ஸ் இந்த மாதிரி என்ன செய்வோம், ஒவ்வொன்றா நம்ம என்ன செய்வோம், கம்ப்ளீட் பண்ணுவோம். ஸோ இது வரைக்கும் நம்ம கிட்டத்தட்ட ஒரு 13 வீடியோ போட்டிருக்கோம். 13 வீடியோவுமே ஒரு 20 நிமிஷம் வீடியோ அந்த அளவுக்கு தான் இருக்கும். படிக்கிறதுக்கு கஷ்டமே இருக்காது. சயின்ஸை பொறுத்தளவுக்கு நீங்கள் இது வரைக்கும் பார்த்துருப்பீங்க. எதையாவது கஷ்டப்பட்டு படிச்சிருக்கீங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கஷ்டப்பட்டே படிச்சிருக்க மாட்டீங்க. உங்களுக்கு கான்செப்ட் மட்டும்தான் தெரியாமல் இருந்திருக்கும். இது வரைக்கும் கான்செப்ட் தெரியாமல் இருந்திருக்கும், எதை மெமரி பண்ணணும் அப்படிங்கிறது தெரியாமல் இருந்திருக்கும். ஆனால் நம்ம வீடியோஸ் பார்த்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு புரிஞ்சிடும், இதுதான் மெமரி பண்ணணும் அப்படிங்கிறது உங்களுக்கு கட்டாயம் தெரிஞ்சிடும். ஒரு தடவை வீடியோ பார்த்துட்டிங்கன்னா நீங்கள் திரும்ப ரிவைஸ் கூட பண்ண வேண்டாம் சயின்ஸை. அந்த அளவுக்கு உங்களால் என்ன செய்ய முடியும், ஒரு ஈஸியாக நீங்கள் மார்க் எடுக்க முடியும். ஸோ உங்களுடைய வேலை எல்லாமே தொடர்ந்து வீடியோ பார்க்குறது. தொடர்ந்து வீடியோ பாருங்கள். சயின்ஸில் இருந்து நம்ம என்ன செய்கிறோம், கட்டாயம் டிஎன்பிஎஸ்சியில் எந்த கொஸ்டின் கேட்டாலும் நம்ம அட்டன் பண்ணுறோம். இப்போ சயின்ஸே நம்ம இவ்வளோ ஈஸியாக படிக்கும் பொழுது இன்னும் நினச்சி பாருங்கள், கெமிஸ்ட்ரி, பாலிட்டி எல்லா டாபிக்ஸையும் கட்டாயம் ஈஸியாக படிச்சிடலாம். பொறுமையாக வீடியோவை பாருங்கள், பேனிக் ஆகாதீங்க. தொடர்ந்து வீடியோவை பாருங்கள், கன்சிஸ்டன்சியாக ஒர்க் பண்ணுங்கள். அப்புறம் வீக்லி நடத்தக்கூடிய டெஸ்ட்டு கட்டாயம் செய்யுங்க.
திரும்ப திரும்ப நீங்கள் டெஸ்ட்டு செய்யும் பொழுது உங்களுடைய நாலேஜை நீங்கள் கெயின் பண்ண முடியும். ஓகே நண்பர்களே, நன்றி, வணக்கம்.